ஹே காய்ஸ்! இன்னைக்கு பங்குனி உத்திரம். ஸோ, நேத்தே நான் பூஜைக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ, காலையில கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திருந்தேன். எழுந்து தமிழுக்கு லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா நான் குளிச்சு ரெடியாகி, சாமிக்கு பிரசாதமா கேசரி மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். அது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா விளக்கேத்திட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இன்னைக்கான பூஜை எல்லாமே நான் செஞ்சிருந்தேன். ஸோ, ஈவினிங் பூஜைக்கும் ஒரே ஒரு செவ்வாழை மட்டும் வச்சு ஈவினிங் பூஜையும் நல்லபடியா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தமிழ் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பக்கத்துல இருக்க சிவன் கோவில் தான் போயிருந்தோம். இங்கேயும் முருகர் இருக்காரு. ஸோ, சிவன் கோவிலே வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா கோவில் பயங்கர கூட்டமா இருந்துச்சு. சரி வரிசையில நின்னுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னுட்டுருந்தோம். பார்த்தா அங்க நெறைய குட்டி பசங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. அத பார்த்தோனே சஷ்வி இறங்கி விளையாடியே ஆகணுன்ற மாரி இறங்கிட்டாங்க. ஸோ, நீங்க 2 பேரும் போய் விளையாடுங்க. நான் வரிசையில நின்னுட்டுருக்கேன். கிட்ட வரும்போது வாங்க அப்படின்ற மாதிரி நான் வரிசையில நின்னுட்டுருந்தேன். ஸோ, செம்ம ஆட்டம் சஷ்வி. 2 நாளா சஷ்விக்கு தடுப்பூசி போட்டு நடக்கவே முடியாம இருந்தாங்க. ஸோ, இங்க வந்து குட்டீஸ்லாம் விளையாடுறத பார்த்தோனே இவங்களுக்கும் ஆர்வம் வந்து கொஞ்சம் தடுமாறி நடந்து அதுக்கப்புறம் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. இல்லைன்னா இங்கே வா அப்போ வருங்க மேடம். அப்போ நாங்கள் போகிறோம், நீ வா. பாய் 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 பாய். அவ்வளோதானே.